நம்ம எப்பவுமே நம்ம எண்ணங்களை பண்படுத்துறதுக்கு நம்ம ஒரு ப்ராக்டிசஸ்குள்ளே போகிறோம். அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸாக இருக்கட்டும், இல்லை வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸாக இருக்கட்டும். சம்டைம்ஸ் நமக்கு தெளிவு ஏற்படாது. அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயே இருந்தீங்கன்னா கூட சம்டைம்ஸ் நமக்கு வந்து அப் அண்ட் லோ மைண்ட் செட் நமக்கு வரும். சம்டைம்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகும். லைஃப் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாத மாதிரி தோணும். அதே மாதிரி தான் ஈர்ப்பு விதியிலுமே நீங்கள் வந்து எண்ணங்களை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் அமைச்சு கொடுக்கறதுக்கு நீங்கள் அதை நிர்பந்திக்கிறீங்க. அதுக்கு சில ப்ராக்டிசஸ் பண்ணுறீங்க. அந்த டைமில் உங்களால் கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ண முடியல, ஒரு மாதிரி வேவரிங் மைண்டாகவே இருக்குது, எனக்கு திரும்ப திரும்ப தப்பான விஷயங்கள் வருது, நான் பாசிட்டிவாக இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவீங்க. அதுக்கு சிம்பிளான காரணம் அப்படின்றது ப்ராக்டிஸ் நீங்கள் சரியாக பண்ணன்றது கிடையாது. உங்கள்கிட்ட சரியான கழிவை வெளியேற்றுற பயிற்சிகள் இல்லைன்னு அர்த்தம். அதாவது டீடாக்ஸ் அப்படின்றது சரியாக நீங்கள் பண்ணலைன்னு தான் அர்த்தம். ஸோ டீடாக்ஸ் இல்லைன்னா லைஃப் என்ன பிரச்சனைகள் வருது, அது பண்ணும்போது லைஃப் என்ன மாறுன்றது தான் இந்த வீடியோ. என்னை பொறுத்த வரைக்கும் டீடாக்ஸ் இல்லாமல் உங்களால் எந்த விதமான எண்ணம் சார்ந்த பயிற்சிகளையும் ஈடுபடவே முடியாதுன்னு சொல்லுவேன். ஆனால் இதை கேட்கும்போது நிறைய பேருக்கு தோன்ற விஷயம் என்னென்னா, எப்படிங்க லைஃப்பில் எந்த ஒரு ஹாப்பினஸ்ஸும் இல்லாமல் இருக்கிறது? அப்போ டீடாக்ஸ் பண்ணுறது ஒரு ஹாப்பினஸ்ஸை கெடுக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? கான்ஷியஸ் இந்த ஹாப்பினஸ் இருக்கும்போது எதுக்கு வாழ்க்கையை மாற்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை யோசிக்கணும்? இப்படியே இருந்துட்டு போயிடுமே நினைக்கிறது தானே. இப்போ டீடாக்ஸ் வந்து நிரந்தரமான ஹாப்பினஸ் கிடையாது. நீங்கள் வந்து படம் பார்க்குறது, புத்தகம் படிக்கிறது, ஊர் சுற்றுறது, ஃப்ரெண்ட்ஸ்க்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நீங்கள் லைஃபுக்கு உங்களுடைய தேவைக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாத ப்ராசஸ் பண்ணுறது தான் லைஃபோட ஹாப்பினஸ் நினச்சிட்டிங்கன்னா அப்போ இருக்கிற லைஃபே போதும் இல்லையா? ஸோ கான்ஷியஸ் அப்படி தான் பார்க்குது. இந்த பேட்டர்னில் மாட்டிட்டு இருக்கிறவங்க தான் வந்து வாழ்க்கையை இந்த லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு கொண்டு போக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. வாழ்க்கையில் மாதல் ஏற்பட மாட்டேங்குன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்போது டீடாக்ஸ் அப்படின்றது உடைக்கலைன்னா உங்கள் லைஃபோட பேட்டர்ன் மாறாது. போன 2 வருஷம் 3 வருஷம் என்ன வாழ்க்கை வாழ்கிறீங்களோ அதே வாழ்க்கை தான் அடுத்த 5 வருஷமும் நீங்கள் வாழ போறீங்கன்றதான் உண்மை. ஸோ இப்போ டீடாக்ஸ் கரெக்டாக பண்ணும்போது லைஃபோட பெரிய பேட்டர்ன் உடையுது. என்ன பேட்டர்ன் உடையுது? ஈஸியாக கிடைக்கிற குட்டி குட்டி சந்தோஷங்கள் நேரத்தை கொடுத்தீங்க. நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் லைஃபுக்கு தேவையான உங்கள் எண்ணங்களுக்கு தேவையான விஷயங்கள் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ ஒரு பாட்டு, புத்தகம், மீடியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே போகும்போது உங்கள் சிந்தனைக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை, என்ன அவசியம், அடுத்து எங்கே போகணும், இது மட்டுமே தான் புரிய ஆரம்பிக்குது. இதை மட்டும் தான் பார்க்க ஆரம்பிக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கான்ஷியஸ்க்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக வேண்டிய விஷயங்கள் மட்டும்தான் ப்ரியாரிட்டைஸ் ஆகுது. அப்போ நான் வந்து கொஞ்சமாக மீடியா பார்த்துக்கலாமா, அளவாக வச்சுக்கலாமான்னா கான்ஷியஸ்குள்ளே போகக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அளவாக இருக்கா அதிகமாக இருக்கான்றது பிரச்சனை கிடையாது. கான்ஷியஸ்க்கு நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஆஸ் அ பாஸாக நீங்கள் வந்து படம் பார்க்குறீங்க, புத்தகம் படிக்கிறீங்க, நாடகம் பார்க்குறீங்க அப்படின்னா அது ப்ரியாரிட்டி. இல்லை என் லைஃப்பை கவனிக்கிறேன், என் தேவைகளை பார்க்குறேன், என் கனவுகளை சிந்திக்கிறேன்னா அது ப்ரியாரிட்டி. அப்போ டீடாக்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணி மீடியா அண்ட் பீப்புளை ஸ்டாப் பண்ணும்போது ஒரு பெரிய பேட்டர்னை பிரேக் பண்ணுறீங்க. கான்ஷியஸ்க்கு வேறு விதமாக அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறீங்க. இது ப்ரியாரிட்டி இல்லை, எனக்கு இதுதான் ப்ரியாரிட்டின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. இது வந்து வாழ்க்கை பூரா நான் பண்ண சொல்லலையே. டீடாக்ஸ் கழிவுகளை நீங்கள் வந்து உள்ளே வராமல் பார்த்துக்கிறது ஒரு லைஃப்பை மாற்றிக்க நினைக்கிற நீங்கள் 6லேருந்து 8 மாதம் பண்ணால் போதும். பெரிய அளவுக்கு நான் லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், அடுத்த 30 வருஷம் வாழ்க்கை எனக்கு மாறணும், இல்லை ரொம்ப பாட்டமில் இருக்கேன், என் லைஃப் ரொம்ப தூரம் மேலே வர வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறவங்கன்னா 1.5 வருஷம் 2 வருஷம் ஒரு சரியான கழிவு நீக்குதல் பயிற்சியை வச்சுக்கணும். இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்காக நீங்கள் மெனக்கிட வேண்டியது ஒன்றும் கிடையாது. இதுக்காக நேரம் செலவாக போகிறது இல்லை. உண்மை சொல்லணும்னா மீடியாவையும் பீப்புளையும் அவாய்ட் பண்ணும்போது நிறைய நேரம் மிச்சமாகும், எனர்ஜி மிச்சமாகும். உங்கள் ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க உங்கள் ஃபேமிலி மேலே, உங்கள் லைஃப் மேலே வந்துடும். அப்போ இது நிறைய பேர் கேட்குற இன்னொரு கேள்வி என்ன, இது செல்ஃபிஷாக இருக்காதா அப்படிம்பாங்க. நீங்கள் அப்படி எல்லாத்துக்கும் பொதுநலமாக இருந்து என்ன பண்ணிட்டீங்க அடுத்தவங்களுக்கு யோசிச்சு பாருங்கள். டீடாக்ஸ்ன்றது கண்டிப்பாக லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் ப்ராக்டிசஸ். இதுதான் நான் வந்து மார்க் இந்த மாதிரி நிறையா வழிகளை சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணேன். ஸோ டீடாக்ஸ் இல்லாமல் உங்களால் வந்து ஒரு பேட்டர்னை உடைக்க முடியாது. அந்த பேட்டர்னை உடைச்சி உங்கள் லைஃப்க்கு புது ஸ்ட்ரக்சர் கொடுக்கவே முடியாது. ஸோ டீடாக்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். நன்றி.